இப்போ சூரிய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டராக இருந்தாங்க, எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தாங்க. நிறைய நாள் வந்து நான் சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டிருக்கேன். சூரிய அண்ணாவே சொல்லியிருக்கார்ல, நான் சாப்பாடு கஷ்டப்பட்டேன், ஆரம்பத்தில் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தேன், செட்டில் இருந்தேன், கீழே படுத்து மார்க்கெட்டில் படுத்து கிடந்தோம், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. சூரிய அண்ணாவே சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தேன்னு. நான் வந்து அவர் இலக்காரமாக பேசலை. இப்போ சூரிய அண்ணாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட சொந்தக்காரர், என்னோட ஊருக்காரர், மதுரைக்காரர், அவரை பற்றி நான் தப்பாகவே சொல்லலை. நான் இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கனால நான் கீழே இறங்கி நடிக்க மாட்டேன். ஸோ நான் செலக்ட் பண்ணி தான் நடிப்பேன், நான் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டேன், செலக்ட் பண்ணி தான் வந்து கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லிட்டு சூரிய அண்ணாவே சொல்கிறார் இல்லையா. மக்கள் மத்தியில் நான் எப்படிப்பட்ட நடிகை அப்படின்றத பதிவு பண்ணிட்டேன். நான் தான் உங்கள் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். நான் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூரிய அண்ணாவை வந்து தப்பாக பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் தவறாக வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னோட இன்டர்வியூவில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னோட நிலைப்பாடை நான் எடுத்து சொன்னேன். இது வந்து பொது கருத்து. ஓகேங்களா, இது சுதந்திர இந்தியா பொதுவான கருத்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, சூரிய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உச்சத்தில் இருக்கார். ஓகேங்களா, பண அளவுலையும், ஓகேங்களா, பொருள் அளவுலையும், அதே மாதிரி நடிப்புத்துறையிலையும் சாதிச்சு பெரிய லெவல் போயிட்டார். ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூரிய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டராக இருந்தாங்க, எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தாங்க. நிறைய நாள் வந்து நான் சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே ஏறி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையான விஷயம். அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா அப்படி சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நான் சொன்னேன் கண்டிப்பாக என்னோட திறமை வந்து பார்த்திங்கன்னா, நான் அதில் என்ன கருத்து சொல்லியிருந்தேன்னா, இவங்க வந்து புதுசாக வந்து சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காங்க. ஓகேங்களா, சூரிய அண்ணாவோ இவங்களோ ஆரம்பத்தில் வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவங்க படித்து அவங்களோட நடிப்பு திறமையை நான் வளர்த்துக்கல. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல்லையும் காலேஜ்லையுமே பெரிய லெவல் வளர்த்துக்கிட்டேன். கூத்துப்பட்டறையை விட கூத்துப்பட்டறை நடிகர்களை மிஞ்சுற அளவில், ஓகேங்களா, இது தற்பெருமைக்கு சொல்லலைங்க, உண்மை ஜெயிக்கும். என்னோட திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன், திறமையாக இருக்கிறேன். அதனால தான் குறுகிய காலத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து நம்ம நடித்து வர முடியாது. ஓகேங்களா, நல்ல கேரக்டர், என்னோட நடிப்பு திறமையை காட்டுற மாதிரியான வேடங்கள் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு ஒரு பொது கருத்து சொல்லியிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு நான் சொன்னது உண்மையான நிலவரம். சூரிய அண்ணாவே சொல்லியிருக்கார்ல, நான் சாப்பாடு கஷ்டப்பட்டேன், ஆரம்பத்தில் வந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தேன், செட்டில் இருந்தேன், கீழே படுத்து மார்க்கெட்டில் படுத்து கிடந்தோம், அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, சொல்லாங்கல்ல, அந்த கருத்தை தானே நானும் சொன்னேன். ஸோ இதை வந்து தவறுதலாக வந்து புரிஞ்சு தவறுதலாக ஒரு குரூப் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், இவரோட தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நபரம் நம்ம கருத்து சொல்கிறோம், அது உண்மையான கருத்தாக இருக்குது. சூரிய அண்ணாவே சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தேன்னு. நான் வந்து அவர் இலக்காரமாக பேசலை. ஓகேங்களா, இப்போ சூரிய அண்ணாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடித்தா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். ஸோ சந்தான அண்ணாவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து சிம்பு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன விஷயங்கள் நடிக்க தோணுதோ அதை மட்டும் நடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிசியோதெரப்பி மருத்துவத்தில் ஒரு பெரிய மருத்துவருங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் பிசியோதெரப்பி துறையிலே நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கேன். அதே சமயத்தில் நடிப்புலேயே நான் பெரிய லெவலில் வந்துட்டேங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன், ரொமான்ஸ், லவ், இது மூணுமே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு சூட்டபுளான ஒரு விஷயம். எதெல்லாம் என்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்கோ அதெல்லாம் மைனஸ் ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ பட் அது வந்து என்கிட்ட முடியாது, அது வேறு விஷயம். என்கிட்ட அது வந்து முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னை வச்சு படம் எடுக்கிற டேரக்டர்களுக்கோ அல்லது வந்து ப்ரொடியூசருக்கோ நான் மாடாக உழைக்கிறேங்க. ஸோ அவங்களுக்கே என்னை பற்றி தெரியும், இவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு கடின உழைப்பாளி அப்படின்றது. ஓகேங்களா, நல்ல உழைப்பு இருக்குது. ரொம்ப வந்து நான் தாழ்வாக தான் நடந்துக்குவேன், ஹெட்வெயிட் கிடையாது, திமிர் கிடையாது, ரொம்ப நேச்சுரலாக நடந்துக்கிருவேங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் குறுகிய காலத்தில் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரீச் ஆனேன். நான் வந்து திமிர்த்தனமாவோ தலைக்கணமாவோ அகங்காரமோ இருந்தால் இந்த லெவல் வந்திருக்கவே முடியாது. ஓகேங்களா, மக்களுக்காக திருப்பி சொல்ல வரேன், சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி. எந்த ஒரு தவறான சர்ச்சைகளாலையும் வாட்டர்மெலன் ஸ்டார் அமுக்க முடியாது. நீதி, நேர்மை, சத்தியம் ஜெயிக்கும். நெருப்பு வந்து எரிஞ்சு உண்மையை காமிச்சிடுங்க. ஓகேங்களா, ஸோ நடிகர் சூரிய அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் நிலைமையை கருத்து சுதந்திரத்துக்காக தான் நான் சொன்னேனே தவிர அவரை மட்டுப்படுத்தி பேசலை. ஏங்க இப்போ அவர் கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருக்காருங்க. நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவராக இருந்தால்
ஓரளவு சம்பாரித்து ஓரளவு இருக்கேன். அவர் பல வகையில் அவர் ஹோட்டலில் தாங்க நான் அடிக்கடி சாப்பிட போவோம். எங்கள் ஊரில் மதுரைக்காரர் சொல்லப்போனால் அவர் வந்து எங்களுக்கு சொந்தக்காரர். சூரியண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோட சொந்தக்காரர். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் நம்ம மக்கள் வந்து அப்படியே தப்பாக பேசிடுவாங்க. கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருங்க. இப்போ அவர் வந்து சின்ன வேடங்கள்லேருந்து நடித்து வந்திருக்கார் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் கேரக்டர் நல்ல கேரக்டராக வேணும் என் நடிப்புக்கு. அதாவது பசிக்கு ஏற்ற சாப்பாடுங்க. என்னோடய நடிப்பு பசியை போக்குறது கண்டிப்பாக டைரக்டர் பாலா. ஓகேங்களா? டைரக்டர் பாலா சார், டைரக்டர் சங்கர் சார், அதுக்கப்புறம் வந்து மாரி செல்வராஜ் சார், கண்டிப்பாக வெற்றிமாறன் சார், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஏற்றால் நாங்கள். ஸோ அந்தளவு நடிப்பு திறமையை காமிச்சிருக்கோம். நடிப்பு அரக்கன் அப்படின்ற பட்டம் அவ்வளோ லேஸில் வராது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா சேனலில் கூட மகாநடிகன் அப்படின்ற ப்ரோக்ராமை நான் தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அங்கே ஆங்கர். ஸோ இறைவன் வந்து கலைத்தாய் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற பட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் குழப்பமடைய வேண்டாம். உண்மையான விஷயம் என்னென்னா இது கருத்து சுதந்திரம். அது மட்டும் இல்லாமல் அவர் மத்தப்படுத்த சொல்லலை. சூரியண்ணாவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் இல்லையா? ஓகேங்களா? ஸோ நான் கீழ்மட்டத்திலேருந்து அடிமட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் வந்து ரொம்ப கீழே இறங்கி காமெடின்ற ஒரு சேனல் அமுக்க முடியாது, ரொம்ப இறங்கி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையை தானே சொன்னேன். ஒரு மருத்துவர் இருக்காருன்னு வைங்களே, மருத்துவருக்கு பல வகையான திறமைகள் இருக்குது, நல்லாவும் நடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் உண்மையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். 100 படம் நடித்தவங்கள விட என்னால் பயங்கர திறமையாக நடித்து 100 படம் நடித்து ஃபேம் ஆனவங்கள விட நான் ஒரு 5 படத்தில் ஃபேம் ஆயிடுவேங்க. அந்த திறமை என்கிட்ட இருக்குது, இறைவனோட அனுகிரகம் இருக்குது. நீங்கள் வேணுமா பாருங்கள் பொதுமக்களே, உங்களோட உண்மை வந்து சத்தியமும் ஜெயிக்கும். கண்டிப்பாக அது ஒரு நாள் புரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்துக்களை வந்து யாரும் பதிவிட வேணாம். பொது கருத்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா? நடிகர் சூரியண்ணா உச்சத்தில் இருக்கார், அவர் புகழடைந்தவர். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சொந்தக்காரர், என்னோடய ஊருக்காரர், மதுரைக்காரர். அவரை பற்றி நான் தப்பாகவே சொல்லலை. ஓகேங்களா? ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்தார். நான் இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கனால நான் கீழே இறங்கி நடிக்க மாட்டேன். இப்போயுமே அவர் பெரிய பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் காமெடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் இல்லையா? ஸோ நான் செலக்ட் பண்ணி தான் நடிப்பேன், நான் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டேன், செலக்ட் பண்ணி தான் வந்து கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லிட்டு சூரியண்ணாவே சொல்கிறார் இல்லையா? அதை தப்புன்னு சொல்ல முடியாமா? உடனே சூரியண்ணா கலை அவமதிக்கிறான்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நடிக்கிறது அவங்களோட சொந்த விருப்பம். ஓகேங்களா? கதைக்கு நாயகனா, அதாவது கதைக்கு நாயகன்றவர் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸு. காமெடினா வந்து அசிங்கம் கிடையாதுங்க. கதைக்கு நாயகன்னா காமெடியும் இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும், எல்லாம் கலந்து தான் ஹீரோயிசம். நான் வந்து பார்த்திங்கன்னா காமெடின்னு ஒரு ஜேனலில் என்னை வந்து அமுக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆக்ஷன், ரொமான்ஸ், லவ் எல்லாம் பண்ணணும். ஆரம்பத்தில் சூரியண்ணா சின்ன கேரக்டரில் நடித்ததுக்கு காரணம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஓகேங்களா, மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வேலைகள் பண்ணி அந்த மாதிரி வந்தார். 500 1000 சம்பாதிலேருந்து வந்தாருன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட திறமையை காமிச்சு மக்கள்கிட்ட, அதாவது அவர் வந்த காலங்களில் சோஷியல் மீடியா கிடையாது, நான் வந்த காலங்களில் சோஷியல் மீடியா இருக்குது. மக்கள் மத்தியில் நான் எப்படிப்பட்ட நடிகை அப்படின்றத பதிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மக்களும் என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, தலைக்கும் தளபதிக்கு அப்புறம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உண்மையை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ அவர் வந்து நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? காரணம் வளர்ந்துட்டார். அது மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு துறையில் பெரிய வளர்ந்துருக்கேன், நல்லா சம்பளம் வாக்குறேன், சினிமா துறையிலே நான் ஒரு பெரிய ஆளுன்றதை காமிச்சிக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏற்ற கேரக்டர் கிடைக்கணும் அப்படின்றதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் திறமை, வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குங்க. நிறைய பேருக்கு திறமை இருக்கும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு வந்து வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எல்லா திறமைகளும் ஒரு ஆளுக்கு இருக்குது. இது நிறைய பேர் கேட்கலாம், அவர் தற்பெருமை பேசுகிறாருன்னு. என்னை பற்றி நான் சொல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சின்ன வயசு குழந்தையிலேருந்து ஒரு பெரிய நடிகர்ன்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன்றத சர்டிஃபிகேட்டை எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி முடியும்? அது வந்து தற்பெருமை கிடையாது. நம்மளை பற்றி உண்மையான விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னால் தான் அது உண்மைன்றது புரியும். ஓகேங்களா? திறமையே இல்லாதாலும் நான் திறமையானாலும் சொன்னாலும் உலகம் அங்கீகரிக்காது. ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயம் இருக்குது. உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும், சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். ஓகேங்களா? உண்மையான கருத்துக்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ இதை வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்க, என்ன ஒரு சூரியனை பற்றி தப்பாக பேசுகிறார், ஒரு சிலர் இவரோட கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவே நான் வந்து ஒரு 5 படம் தான் நடிச்சிருக்கேன், சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். இப்போயே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, என்னை ஒரு பெரிய ஸ்டார் என்ன நடந்தால் உட்காந்தா அதை ட்ரோல் ஆக்குவாங்க, பெரிய மேட்டரும் ஆக்குவாங்க. அந்த மாதிரி என்னை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து நமது தேடல் பத்திரிகையாளர் வந்து பார்த்திங்கன்னா நமது தேடல் பத்திரிகையாளர் நவீன் வந்து எனக்கு பற்றி கேட்டிருந்தார். அவருக்கு நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். நன்றி.